சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்கி விட்டதுனால இந்த படத்துல இருந்து அடுத்தடுத்த அப்டேட்களை அழிச்சிட்டு வராங்க படக்குழுவினர். தற்பொழுது இந்த படத்தோட முதல் சிங்கிள் ட்ராக் பாடலான மனசிலாயோ பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருது. இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமாக ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருது. சில நாட்களாக படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகளது போஸ்டர்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருது. இதனை வீடியோவாக வெளியிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாங்க படக்குழு. இதனைத் தொடர்ந்து ஆடியோ வெளியீட்டு விழாவை கொண்டாடுவதற்கு தயாராகி வராங்க ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேச்சை கேட்க பலரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த ஆடியோ வெளியீட்டு விழால படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து சில முக்கிய பிரபலங்களும் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரித்து வருது லைகா நிறுவனம். இவர்கள் தயாரிப்பில் இன்னும் சில முக்கிய நடிகர்களின் படங்களும் தயாராகிட்டு வருது. ஏற்கனவே இவர்களது தயாரிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகி எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. அதனால இந்த பட தயாரிப்பு நிறுவனம் வேட்டையன் மற்றும் விடாமுயற்சி படங்களை தான் நம்பி இருக்கு. விடாமுயற்சி படத்தோட இறுதி பணிகளும் நடைபெற்று வருது. லைகா நிறுவனம் சார்பில் விடாமுயற்சி படக்குழுவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அஜித் பொதுவா எந்த விழா நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்க மாட்டாரு. தற்பொழுது வேட்டையன் பட நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இல்லை. ஆனா தன் குடும்பத்தில் இருந்து ஷாலினியை அனுப்ப வாய்ப்புகள் இருக்கு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அங்க தல அஜித்திற்கான மாஸ் எப்பவுமே கிடைச்சிடும். வேட்டையன் விழாவையும் தல அஜித் தெரிக்க விடுவாருன்னு எதிர்பார்க்கலாம்.